இன்றைக்கு அழுக்குகளை எல்லாம் அரியாசனம் ஏற்றி வைத்துவிட்டு அது ஊர்ல இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்யும் என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையிலே ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயராக இருக்கட்டும். மோட்டார் சைக்கிள வந்து கொண்டிருக்கேன், போறபடியன் பார்த்து கொண்டு போனான். நான் நினைச்சேன் என்னடா அவன் பார்த்து கொண்டு போறான் என்று யோசிச்சேன். அடுத்த கணம் அதே யோசிச்சான், என்னடா அவன் என்ன பார்த்து கொண்டு போறான் என்று நினைச்சேன். வாழ் தோல்தோய் காதலர் பிரிக்கும் வாழ்வோல் வந்தது வைகரி என்ற சங்க புலவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலும் காதல்களுக்குள்ளே இப்படியான விடயங்கள் இருந்திருக்கிறது. இந்த காலத்திலும் இருப்பதிலே தவறு கிடையாது நடுவர்களே. நீண்ட நாட்கள் ஒரு பெண்ணுக்கு பின்னாலே திரிந்து விட்டு திடீரென்று ஒரு நாள் அவள் திரும்பி பார்த்து, ஓமடா நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுகின்றவளும் அப்படியே முழங்காலிலே விழுந்து ஐயோ என்று கத்துவான். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது திண்டாடி கொண்டுதான் இருக்கிறோமோ என்று நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா. எமக்காக போராடியவர்கள் இந்த மண்ணிலே எதற்காக போராடினார்கள்? உடனே இந்த வீட்டிலே இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தமையன் அந்த வீட்டை போய் பாட்டை நிப்பாட்டுங்கன்னு சொன்னோன்னு மகாபாரத போர் மூழ்கிறது. பாண்டவர்களும் கௌரவர்களும் மோதிக்கொள்கிறார்கள். கண்ணனிடம் போகிறார்கள், சொன்னாங்க வழக்கு நடக்கிறது. இது எல்லாம் இன்றைக்கு ஒரு திண்டாட்டம். சோகினா கிருபாகரன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க. இங்கு என்னோடு வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும், அதே நேரத்தில் ஐபிசி வாயிலூடாக என்னோடு இணைந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் இன்றைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு ஆனது ஈழத்தமிழர்கள் தமது வாழ்வை கொண்டாடி மகிழ்கின்றார்களா அல்லது திண்டாடி கழிக்கின்றார்களா என்பதுதான். அதில் நான் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் என்ற தரப்பில் நின்று எனது வாதத்தை முன்னெடுத்து செல்கிறேன். இங்கே முதலாவதாக பேசப்பட்ட ஒரு பொருள் எங்களது இனத்தை பற்றி ஒன்றாக இருக்கிறது. முதலாவதாக நான் கூற வேண்டியது ஒன்றுதான், எத்தனை இனங்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இனங்களிலே எங்களது ஈழத்தமிழினம் இன்றும் நிலைத்து நிற்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த அறிவும் ஆற்றலும் கொண்ட கொண்டாட்டங்களினால் மாத்திரமே இன்றும் நாங்கள் இவ்வாறு நிலைத்து நிற்கிறோம் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் கொண்டாட்டம் என்று என்னத்தை பார்க்கிறோம் என்கின்ற பொருள் எங்களுக்கு வேண்டும். கொண்டாட்டம் என்பது தன்னைத்தானே கொண்டாடுதல் என்பதும் கொண்டாட்டத்திற்குள் தான் வரும். பண்டிகைகள், களியாட்டங்கள், விரதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே கொண்டாட்டங்களுக்குள்ளும் உட்படுகின்றன. இங்கே நான் கேட்க வேண்டியது, எனது எதிர்த்தரப்பு அண்ணன் ஜீவானந்தன் அவர்கள் இப்பொழுதுதான் எனக்கு தெரிந்த மட்டுக்கள் டிக்டாக்கில் இருந்து ஒரு அக்காவுடன் கதைத்து விட்டு அவரோடு படம் பிடித்து ஃபன் பண்ணி விட்டு வந்து இங்கே வாதாடி இருக்கிறார். அவரிடம் கேட்கிறேன், அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது திண்டாடி கொண்டுதான் இருக்கிறோமோ என்று நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா. இப்பொழுது என்ன கதை என்றால், நாங்கள் இங்கே வந்து இந்த பட்டிமன்றத்தில் கதைக்கின்றோம். இந்த பட்டிமன்ற அரங்கிலே எங்களுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கிறவர்கள் வடிவாக ஆடை அணிந்து அலங்கரித்து வந்திருக்கிறார்கள். இங்கே என்னத்துக்காக வந்திருக்கிறார்கள்? பட்டிமண்டபத்தை கொண்டாட வந்திருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டம் என்பது அவர்களுக்கு என்னவாக தெரிகிறது என்றால் திண்டாட்டமாக தெரிகிறதாம் என்று எனக்கு ஒரு பார்வையாக இருக்கிறது. என்னவென்றால், இங்கே கொண்டாட்டம் என்பது என்ன, திண்டாட்டம் என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கை என்பது இரண்டு தடிகளை போன்றது. அதாவது ஒரு தடி எவ்வாறு எங்களுக்கு சந்தோஷங்களையும் கொண்டாட்டங்களையும் தருகிறதோ அதே மாதிரியான ஒன்றுதான் அடுத்த தடி. அந்த தடி எங்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் தரும். வாழ்க்கை என்பது துயரங்களையும் துன்பங்களையும் மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்வதல்ல, அங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. நான் இன்றைக்கு வரைக்குள்ள அந்த பட்டிமன்றத்துக்கு வரைக்குள்ள பார்த்தேன், மோட்டார் சைக்கிள வந்து கொண்டிருக்கேன், போறபடியன் பார்த்து கொண்டு போனான். நான் நினைச்சேன் என்னடா அவன் பார்த்து கொண்டு போறான் என்று யோசிச்சேன். அடுத்த கணம் அதே யோசிச்சான், என்னடா அவன் என்ன பார்த்து கொண்டு போறான் என்று நினைச்சேன். அது சஜீவன் தானே? சஜீவன் அண்ணாதான் என்னோட கூட வந்தவர் பின்னால பாக்குறதுக்கு, பிள்ளை கவனமா வருதாண்டு பாக்குறதுக்கு என்னோட சேர்ந்து வந்தவர். அப்ப இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால், கொண்டாட்டம் என்பது தன்னைத்தானே கொண்டாடுதல். நாங்கள் என்ன போட்டிருக்கிறோம், ஆடைகள் அணிந்திருக்கிறோம், எங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்கிறோம், அதே நேரத்தில் எங்களுக்கு பிடித்தமான வேலைகளை பார்க்கிறோம். அதை நீங்கள் நடுவரவர்கள் கூறியது போல படிக்கின்றோம் என்றால் படிக்கிற மதிப்பெண்ணில் ஜஸ்ட் பாஸ் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற கொண்டாட்டங்கள் இருக்கிறது தானே. அந்த கொண்டாட்டங்களுக்கு எல்லை என்பதே இல்லாமல் இருக்கிறது. சரி, அதை விடுங்கள். இப்பொழுது புத்தாண்டு பிறந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. இன்று வரைக்கும் வெடிச்சத்தம் வெடி போட்டு முடியல.
அதை Light தாண்டி colored. காணாதண்டு இஞ்சையும் வந்து நாங்க வெடி போடுறோம். அப்ப இந்த கொண்டாட்டங்கள் என்றது நாங்கள் என்ன செய்யறோம்னா எல்லைப்படுத்தி அந்த எல்லைப்படுத்தலுக்கு இதுதான் கொண்டாட்டங்கள் என்று நாங்கள் என்ன செய்யணும்னா போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை தாண்டி அடுத்த கொண்டாட்டத்தை பார்ப்போம் என்றால் நாங்கள் கோயில்களுக்கு செய்கிறோம். கோயில்களுக்கு சென்றால் ஆண் பிள்ளைகள் யாரை பார்க்க செல்வார்கள்? கோயிலுக்கு தெய்வத்தை பார்க்கவா செல்கின்றார்கள்? இல்லவே இல்லை. பெண்களை பார்க்க பெண்களை பார்க்கத்தான் செல்கிறார்கள். அந்த பெண்களிலும் தனக்கு ஒன் சைட்டில் இருக்கும் பெண்ணை பார்க்க போகிறார், அல்லது டபுள் சைட்டில் இருக்கும் பெண்ணை பார்க்கிறார், அல்ல அதை தவிர தன் மாமியாரையாவது பார்க்க செல்கிறார். அவ்வாறான ஆண் பிள்ளைகள் செல்லும் இடத்தில் அங்கு கொண்டாடப்படவில்லையா? நாங்கள் இங்கே என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு கொண்டாட்டம் என்கின்ற வரைவிலக்கணம் தெரியவில்லை. அன்றாடம் எங்களது வாழ்வியலில் ஒவ்வொரு நாளும் எத்தனை விடயங்களை நாங்கள் கொண்டாடி கழித்து தீர்க்கிறோம். அந்த கொண்டாட்டங்களுக்கு பெறுமதி இல்லாமல் எங்களது துயரங்களையே நாங்கள் இங்கே கொட்டி இருப்போமாக இருந்தால் அந்த வாழ்க்கையின் கொண்டாட்டங்கள் அனுபவிக்கப்படாது. ஆகையால் ஒரு வாழ்க்கை என்பது கொண்டாட்டங்களும் திண்டாட்டங்களும் நிறைந்தன. ஆனால் நாங்கள் எதை எடுக்க போகின்றோம் என்றால் இந்த கொண்டாட்டங்களை நினைத்து மகிழ்ந்து அடுத்த தலைமுறைக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது அவா. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வின் ஒவ்வொரு கணங்களும் கொண்டாடப்பட வேண்டியது என்கின்ற தொனியிலே மிகவும் சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக, உற்சாகமாக பேசிவிட்டு போனார். வாழ்க்கையிலே ஒவ்வொரு கணமும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறினார். இடைக்கிடையே துயரங்கள் முட்டி மோதுகின்ற பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு இன்னொரு விடயத்தை சொன்னார். இந்த கோயிலுக்கு போகின்ற பொழுது சாமியை பார்க்க போவதில்லை என்று சொல்லி, உண்மையான காதலிலே காதலி சாமியாகத்தான் இருப்பாள். அந்த சாமியை விட இந்த சாமி பெருசாக இருக்கும். ஆனால் சில ஆசாமிகளுக்கு இது புரியாது. ஏனென்றால் இன்றைய காதல்கள் ஆசாமிகளுடைய காதலாக இருக்கிறது என்று அருமையாக சொன்னார். இவர் வீசிய கேள்வி கணைகளுக்கெல்லாம் பதில் கேடயத்தை தூக்கி பிடிப்பதற்கு நாங்கள் ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு ஒரு பெண்ணை விடை சொல்ல வேண்டும் என்பதற்காக தங்கச்சி டிலோசினி மோசஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழுக்கு அமுதொன்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, மதிப்புமிக்க நடுவர் அவர்களே, சக பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான தமிழ் வணக்கங்கள். இன்றைக்கு இந்த தலைப்பிலே பேசிக்கொண்டு போகிற போது, இந்த பட்டிமண்டபத்தில் நிறைய வாதங்கள் எதிர்வாதங்கள் இடம்பெறுகிற போது, அணியினுடைய 3வது பேச்சாளர் என்ற அடிப்படையில் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது இதுவரைக்கும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை சொல்லுவதும், முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்களுக்கான மறுவாதங்களை முன்வைப்பதும். இந்த அடிப்படையிலே இவர்கள் எல்லோரும் பேசியதிலிருந்து எனக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, எது கொண்டாட்டம்? கொண்டாட்டம் என்பது எது என்பதை இந்த அவையிலே இருக்கக்கூடிய எதிரணியினரும் சரி அல்லது பார்வையாளரும் சரி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இந்த கணியன் பூங்குன்றனார் மிக அழகாக சொல்லுவார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீ என்னுடைய இனமாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய மதத்தை சார்ந்தவனாக இல்லாமல் இருக்கலாம், நீ என்னுடைய ஊரை சார்ந்தவனாக இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகம் முழுவதும் என்னுடைய ஊர், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் என்று கொண்டாடுகிற அந்த மனநிலை தான் உண்மையிலேயே இன்புற்று இருப்பதற்கு மனநிலை. அந்த இன்பம் இருக்கிற போதுதான் இங்கே கொண்டாட்டம் என்பது முகழ்ந்திருக்கும் என்கின்ற அடிப்படையிலே அண்ணன் உஷாந்தன் பேசுகிற போது அழகாக சில சாதனைகளை பேசி அப்படியே பெயர் குறிப்பிட்டு அண்ணா சொல்லியிருந்தார். இந்த சாதனைகளை எல்லாம் நாங்கள் கொண்டாடக்கூடாதா என்கிற ஒரு நியாயமான ஆதங்கம் முன்வந்தது. இங்கே என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், ஆங்காங்கே எம்மவர்கள் செய்யக்கூடிய இந்த சாதனைகளை எல்லாம் நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆனால் இந்த கொண்டாட்டங்களை கூட எங்களாலே அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த இனம் திண்டாடுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த கொண்டாட்டங்கள் உலகத்திற்கு தெரிய வேண்டும். இப்படி ஒரு இனம் இருக்கிறது, அவர்கள் இந்த உலகத்திலே கௌரவமாக சமத்துவத்தோடு சம உரிமையோடு வாழ்கிறார்கள் என்று சொல்வதற்காக போராடிய அல்லது அதற்காக தங்களுடைய உயிரை, உடல் உறுப்புகளை, உறவுகளை இழந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே திண்டாடி கொண்டு இருக்கிற போது, இந்த திண்டாட்டங்களை எல்லாம் மறக்கடிக்கிற விடயங்களாக ஆங்காங்கே செய்கிற அந்த 1-2 கொண்டாட்டங்களிலே நாங்கள் திளைத்து போகிற போது, எங்களுக்காக வாழ்வையே திறந்தவர்களுடைய அன்றாட திண்டாட்டங்களை நாங்கள் பார்க்க தவறுகிற இடத்திலே ஒரு இனமாக நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வியல் என்பது ஒரு திண்டாட்டமாகத்தான் மாறியிருக்கிறது என்கிற கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய
செய்ய வேண்டும். இதை தாண்டி அண்ணா பேசுகிற போது திருப்பவும் இந்த நாடாளுமன்றத்துக்கு 4 பேரை அனுப்பி இருக்கிறோம், 4 பேர்கள் வெட்டுவார்கள், முறிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த 4 கதிரைக்கு 400 பேர் போட்டி போட்டார்கள் என்பது பெரிய திண்டாட்டம். அந்த திண்டாட்டத்தை தாண்டி இன்றைக்கு அழுக்குகளை எல்லாம் அரியாசனம் ஏற்றி வைத்துவிட்டு அது ஊரில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்யும் என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையிலே ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயராக இருக்கட்டும், அவர் ஏதாவது செய்வார் என்று சொல்லி வாயை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புலமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்கும் நடுவிலே தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு இன்றைக்கு இந்த பொங்கல் தினத்திலே அடுப்பு எரியாத வீடுகள் இருக்கிற போது இங்கே எந்த கொண்டாட்டங்களிலே பலன் இருக்க போகிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. இதை தாண்டி தங்கச்சி அழகாக சொல்லியிருந்தார், இந்த ஆடை அணிந்து அலங்கரித்து வந்திருக்கிறீர்கள், இது எல்லாம் கொண்டாட்டம் இல்லையா? நீங்கள் எல்லாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறீர்கள், அண்ணா டிக்டாக் செய்து போட்டு வந்தார், நீங்கள் எல்லாரும் வடிவா உடுப்பு போட்டு வந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் கொண்டாட்டம் இல்லையா என்று ஒரு அழகான கேள்வியை கிடைச்சது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது கொண்டாட்டம் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது என்று சொல்லி சொன்னால், இந்த தன்னை தான் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு கருத்தியலை தங்கச்சி சொல்லி இருந்தார். தன்னை தான் கொண்டாட வேண்டும் என்கிற கருத்தியலிலே இருந்து விலகி இன்றைக்கு நாங்கள் தன்னை மட்டுமே கொண்டாடுவது, சுயநலமாக இருப்பது என்கிற சில விடயங்களுக்குள்ளே சிக்கி இருப்பதனாலே இந்த இனம் ஒரு இனமாக இயங்குகிற, ஒரு குழுவாக இயங்குகிற மனநிலையை துறந்து சுயநல நான் மட்டுமே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிற சுயநலத்துக்குள்ளே உழன்று கொண்டிருக்கிற போது எல்லோரும் இன்புற்று இருக்க செய்தல் என்கிற அந்த கொண்டாட்டத்தை மறந்து விட்டிருப்பதனாலே தான் இன்றைக்கு இந்த இனம் திண்டாடுகிற ஒரு இனமாக மாறி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நிலோஜினி மோசஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார், எது கொண்டாட்டம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்களா என்று இவர்களை பார்த்து கேட்டார். இப்பொழுது சஜீவன் அவர்கள் பேச இருப்பதால் அவர் சில வேளை எது என்று வரவிலக்கணப்படுத்துவார் என்று நினைக்கிறேன். அதை விட அவர் 2 காத்திரமான விடயங்களை சொன்னார். இந்த மண்ணுக்காக எமக்காக உழைத்தவர்கள், போராடியவர்கள், இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று ஒரு கேள்வியை கேட்டார். இன்றைக்கு அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நாங்களும் தானே திண்டாட வேண்டும், எங்களுக்கு தானே திண்டாட்டம் என்று சொன்னார். இவர் நிறைய அரசியல் விடயங்களை தொட்டுக்கொண்டு சென்றார். இவருடைய கேள்விக்கெல்லாம் விடையளிப்பதற்காக தம்பி சஜீவன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உலகெங்கும் தைத்திருநாள் கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என் உறவுகளுக்கு நானும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, பார்வையாளர்களே, இன்றைய ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை கொண்டாடி தீர்க்கின்றார்களா அல்லது திண்டாட்டத்திலே தான் கழிகின்றார்களா என்கின்ற ரீதியிலே இந்த பட்டி மண்டபம் இப்போது நிறைவை எட்டியிருக்கிறது. எனக்கு முன்பதாக இந்த மன்றிலே தங்கை டிலோஜினி மோசஸ் அவர்கள் பேசினார். அவர் எங்கள் இதயங்களிலே எல்லாம் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வியை மீளவும் இங்கே நினைவுபடுத்தினார். ஈழத்தமிழன் ஒரு நீண்ட போராட்ட வரலாற்றை தன்னிடத்திலே கொண்டிருக்கின்றார். அந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்தி இன்றைக்கு எழுந்து நடக்க முடியாமல் அல்லது ஏதோ ஒரு அங்கவீனத்தை, பலகீனத்தை தங்களிடத்திலே கொண்டு இருக்கின்ற எங்களுடைய சக உறவுகளை, சக மனிதர்களை நாங்கள் மறந்துவிட்டு கொண்டாடப் போகின்றோமா என்கின்ற கேள்வி அது. இந்த கேள்வி எனக்கும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவர்களே. ஆனால் நான் அதற்குள்ளே தேடி கண்டுகொண்ட ஒரே ஒரு விடயம்தான், எமக்காக போராடியவர்கள் இந்த மண்ணிலே எதற்காக போராடினார்கள்? தாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று போராடினார்களா? கிடையாது. தன்னுடைய தலைமுறை இந்த மண்ணிலே கொண்டாடி கழிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். தன்னுடைய பிள்ளையும் பேரனும் இந்த மண்ணிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று போராடினார்கள். அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு ஓய்ந்து போய் இருக்கிற பொழுது நாங்களும் கவலைகளை எங்களுடைய முகங்களிலே படர விட்டு இருப்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அவர்கள் மகிழ வேண்டும் என்றால் நாம் மகிழ வேண்டும். இந்த மண்ணிலே இளைய தலைமுறை கொண்டாடி கழிக்க வேண்டும், கொண்டாடி தீர்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மறுதலாக அவர்களை நாங்கள் மறந்து போகவில்லை. எங்கள் மனங்களிலே என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். நடுவர்களே, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். துன்பப்பட்ட ஒரு இனம் துன்பப்பட்டேதான் இருக்க வேண்டுமா? வேதனைப்பட்ட ஒரு இனம் வேதனைப்பட்டு வீழ்ந்தேதான் கிடக்க வேண்டுமா? எங்களுக்கு விமோசனம் கிடையாதா? எங்களுக்கு எழுச்சி கிடையாதா? அந்த எழுச்சியையும் விமோசனத்தையும் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் கொண்டாடத் தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு புறத்திலே கொண்டாட்டம் இருந்தாலும் மறுபுறத்திலே நாங்கள் இழந்தவற்றை மீள புதுப்பிப்பதற்கும் மீளுருவாக்கம் செய்வதற்குமான முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் தனியே கொண்டாட்டத்திலே மட்டும் மூழ்கி கிடக்கவில்லை. ஒரு சாரார் 2 புறமாக, இந்த விவாத அரங்கிலே கூட 2 புறமாக நின்று கருத்துக்கள் வருவது போல
இந்த மண்ணிலே செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடுவர்களே. ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கெல்லாம் பொங்கல் நாள், தமிழர்கள் பொங்கல் திருநாள் என்றால் ஒரு நாளை அப்படி கொண்டாடிவிட்டு போனவர்கள் கிடையாது. இன்றைக்கு முதல் நாள் போக்கி பொங்கல் என்று கொண்டாடினார்கள். தீயவற்றை போக்குவதற்காக பொங்கி படைத்து கொண்டாடினார்கள். இன்றைக்கு சூரிய பொங்கல், நாளைக்கு பட்டி பொங்கல், நாளை மறுநாள் உறவுகள் எல்லோரும் கூடி காணும் பொங்கல் என்று ஒரு பொங்கலை, ஒரு பொங்கல் விழா என்றாலே அதற்குள்ளே 3-4 நாட்கள் கொண்டாட்டம் இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு விடயம்தான், நாங்கள் கொண்டாட்டங்களையும் எங்களோடு இருக்கக்கூடிய பண்டிகைகளையும் காலத்துக்கு காலம் நினைவுபடுத்தி கொண்டிருந்த ஒரு இனம் நடுவர்களே. பூம்பாவை இறந்து இப்படி ஒரு மட்பாண்டத்திலே சாம்பலாக கிடக்கிறார். ஞானசம்பந்த பிள்ளை வந்து மட்டிட்ட புண்ணியம் என்று தொடங்கி பாடினார். பூம்பாவை உயிர் பெற்று வந்தாள். இது வரலாறு. அவர் பாடிய அந்த பதிகத்திலே ஏறத்தாழ 12 திருவிழாக்களை, 12 பண்டிகைகளை பட்டியல் படுத்துகிறார். தமிழர்கள் அந்த நேரத்திலே சிலவளை மறந்து போயிருக்கலாம் சமணர்களுடைய ஆட்சியிலே. ஆனால் ஏன் பட்டியல் படுத்தினார் என்றால், அங்கே உயிர் பெற்று வந்தது பூம்பாவை மட்டுமல்ல, மறந்து போன எங்களுடைய பண்டிகைகளும் தான். அந்த கால நீட்சியாக, அந்த காலத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாங்கள் கொண்டாட்டங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். சோகமாக ஒரு அறைக்குள்ளே நாங்கள் எங்களை முடக்கி கொண்டிருக்கிற இனமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இதை பார்த்து பழகும். எமக்கு பின்னாக இருக்கக்கூடிய பெரிய வரலாறுகளையும் தினம் ஒரு கொண்டாட்டங்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடி தீர்த்த நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் தெரியும், சிலப்பதிகாரத்தை பார்த்தால் தெரியும். இன்றைக்கெல்லாம் புத்தாண்டு வருகிற போது, பொங்கல் வருகிற போது இந்த யாழ்ப்பாணத்து பண்ணை கடற்கரையிலே எங்களுடைய உறவுகள் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். இது சிலப்பதிகார காலத்திலே ஆற்றங்கரைகளிலே வந்து முகாமிட்டு அமர்ந்திருந்து பாடல்களை பாடி கழித்த எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை மீண்டும் எங்களுக்கு சொல்லுவதாக அமைகின்றது. எனவே நடுவர்களே, மீள் எழுச்சிக்கு உட்பட்டு ஒரு இளைய தலைமுறை கொண்டாட வெளிக்கிடுகிற போது, கொண்டாட தொடங்குகிற போது, அந்த கொண்டாட்டங்கள் மீது இவர்கள் இந்த 3 பேரும் சொன்னது போல பழிகளை சுமத்தி அவர்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள். இளையவர்கள் என்றால் அப்படி, இளைய ரத்தம் அப்படித்தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் சிலவள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தற்று அந்த இளமை என்கின்ற படிநிலையை தாண்டி போனால் பார்க்கிற போது ஒரு கவலை வரும். இவர்கள் என்ன இப்படி செய்கிறார்கள் என்று தோன்றும். ஆதங்கம். அதற்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. இளையவர்கள் என்றால் அப்படி இப்படி திரியத்தான் செய்வார்கள். அது காலப்போக்கிலே திருந்தி வரும். எனவே காதலை பற்றி பேச நிறைவாக அந்த விடயத்தை சொல்லுகிறேன். காதல் காலந்தோறும் இருந்தது நடுவர்களே. தோள்தோய் பிரிக்கும் தோள்தோய் காதலர் பிரிக்கும் வாழ்வோல் வந்தது வைகரி என்று சங்கப்புலவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலும் காதல்களுக்குள்ளே இப்படியான விடயங்கள் இருந்திருக்கிறது. இந்த காலத்திலும் இருப்பதிலே தவறு கிடையாது நடுவர்களே. ஒருவேளை அந்த அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் சொன்னது போல ஆதங்கங்களிலே பேசக்கூடும். எனவே இளையவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டாட்டங்களை கொண்டாட ஆரம்பித்திருக்கிற பொழுது நீங்கள் திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது என்று எதிர்கால தலைமுறைக்கு தவறான ஒரு செய்தியை சொல்லிவிடக் கூடாது என்பதை இந்த தைத்திருநாளிலே நிறைவாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைத்து IBC தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய தைத்திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஈழத் தமிழினம் தன் வாழ்வை கொண்டாடி மகிழ்கிறதா இல்லை திண்டாடி கழிக்கிறதா என்கின்ற விவாதத்தை இங்கே கொட்டி தீர்த்திருக்கிறார். ஒரு வாழ்வு பாதையிலே ஒரு சின்ன விடயம், ஒரு ஈசிச்சியாரிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய நடுமுதுகிலே ஒரு கடி ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே ஒரு சிறு தடியை எடுத்து அவர் அந்த முதுகை விராண்டுகின்ற பொழுது அவருக்கு ஒரு இன்பம் ஏற்படும். அது வாழ்வை கொண்டாடுதல். நீண்ட காலம் திருமணமாகாமல் இருந்த ஒரு பிள்ளைக்கு திடீரென்று ஒரு பொருத்தம் அமைந்து அந்த திருமணம் நடக்கின்ற பொழுது தந்தையினுடைய கண்களிலே இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் பொலபொலவென்று விழுகிற பொழுது அவர் வாழ்வை கொண்டாடுகிறார். 2 தடவைக்கு மேலாக ஒரு பரீட்சை எழுதிவிட்டு 3வது தடவையும் ஒரு கணித பிரிவிலே ஒரு பரீட்சை எழுதிவிட்டு தன்னுடைய பெறுபேற்றை பார்க்கின்ற பொழுது அங்கே 3 A சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி வருகின்ற பொழுது ஒரு மாணவன் உள்ளம் புலகாங்கிதம் அடைகிற பொழுது தன் வாழ்வை கொண்டாடுகிறான். நீண்ட நாட்கள் ஒரு பெண்ணுக்கு பின்னாலே திரிந்து விட்டு திடீரென்று ஒரு நாள் அவள் திரும்பி பார்த்து, ஓமடா நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே முழங்காலிலே விழுந்து ஐயோ என்று கத்துவான். அப்படி கத்துகிற பொழுது அவன் தன்னுடைய வாழ்வை கொண்டாடுவான். கன நாட்கள் மழை பெய்யாமல் இருக்கின்ற பொழுது ஒரு விவசாயி நிலத்தை கொத்திவிட்டு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது 2 சொட்டு மழைத்துளி விழுகிற பொழுது அவன் வாழ்வை கொண்டாடுவான்.
இப்படி வாழ்வை கொண்டாடுதல் என்கிறது எல்லா இனங்களுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு விடயம். அது ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிற ஒரு குழந்தை கொண்டாடும். சில வழி ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த குண்டு சத்தத்துக்கு மத்தியிலே தனக்கு பிடித்த ஒரு மிட்டாய் கிடைக்கிற பொழுது ஒரு மறைந்திருந்து அந்த மிட்டாயை ருசிக்கிற பொழுது அது வாழ்வை கொண்டாடும். இப்படி எல்லா இனங்களும் தங்களுடைய வாழ்வை கொண்டாடுகின்ற பொழுது இந்த தமிழினம் மட்டும், இந்த ஈழ தமிழினம் மட்டும் இந்த வாழ்வை எப்படி கொண்டாடுகிறது, ஏன் கொண்டாடுகிறது என்று நாங்கள் இன்று ஆராய வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அப்படி அடித்து நொறுக்கப்பட்டு தள்ளி வீழ்த்தப்பட்ட ஒரு இனம். எத்தனையோ உலக அரசியல் வரலாறுகளிலே பல இனங்கள் வீழ்ச்சியடைந்து எழுச்சியடைந்து பெரிய நிலை அடைந்திருக்கின்றன. ஆனால் இந்த இனம் அடியோடு வீழ்ந்து போயிருக்கிறது என்று நினைத்த பொழுது அது தன்னுடைய வாழ்வை கொண்டாட துவங்குகிறது. இங்கே எதிர்த்தரப்புவாதிகள் சொன்னார்கள், திண்டாட்டங்கள் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு சாதி சொறையும் சமய சிரங்கும் சீழ்பிடித்து நாறுகிறது. சாதி சொறி அதிகமாகிவிட்டது, சமய சிரங்கும் அதிகமாகிவிட்டது. இந்த மதம்தான் பெரிதென்று இந்த மதக்காரர், அந்த மதம்தான் பெரிதென்று அந்த மதக்காரர், இந்த ஜாதி தான் உயர்ந்ததென்று இந்த ஜாதிக்காரர், அந்த ஜாதி தான் உயர்ந்தது. இன்றைக்கு மோதல்கள், இளைஞர்களிடையே அந்நிய மோகங்கள், தேவையில்லாத விடயங்களிலே அதிக ஈடுபாடுகள், காதிலே தோடு போடுதல், ஆடைகளை கிழித்து விட்டு போடுதல், இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் எங்களோடு சண்டைக்கு வருகிறார்கள். அப்போ இவர்கள் ஒரு புறம் பாருங்கள், பக்கத்து வீட்டிலே ஒரு பிள்ளை படித்து கொண்டிருக்கும், அதற்கு பக்கத்து வீட்டிலே ஒரு 20 அடி உயர பாக்ஸிலே நிறைய பாட்டுகளை போடுவார்கள். நான் அன்றைக்கு ஒரு இடத்திலே பார்த்தேன், ஒரு வீட்டில் ஒரு பாட்டு போகிறது, ஒரு பிள்ளை படித்து கொண்டிருக்குது. நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி. உண்மையிலே அந்த பாட்டு நல்ல பாட்டு, ஒரு கலைக்கு ஒரு அற்புதமான பாடல். கலை, அந்த பாடலை நீங்கள் நன்றாக கேளுங்கள். நான் இதில் பாடிய தவறான கூட அந்த பாட்டை ஒரு முறை கேட்டு பாருங்கள். அது நல்ல ஒரு பாடல், ஒரு கலைக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்களை பற்றிய பாடல், வேறு யாரும் எங்களை தீண்ட முடியாது என்று சொல்கிற ஒரு பாடல். அந்த பாட்டை அதிகமாக போட்டிருக்கிறார். உடனே இந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தமையன் அந்த வீட்டை போய் பாட்டை நிப்பாட்டுங்கன்னு சொன்னோடனே மகாபாரத போர் மூழ்கிறது, பாண்டவர்களும் கௌரவர்களும் மோதிக்கொள்கிறார்கள், கண்ணனிடம் போகிறார்கள், சுண்ணாகம் வழக்கு நடக்கிறது. இது எல்லாம் இன்றைக்கு ஒரு திண்டாட்டம். அந்த வீட்டில் இருக்க முடியல. ஒரு கோயிலில் ஒரு திருவிழா தொடங்கி விட்டால் 24 நேரம் பாட்டு போடுவார். பாட்டு போடத்தான் வேணும், ஆனால் 24 பாட்டை போட்டால் காது அடைக்கிறது, பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இது ஒரு திண்டாட்டம். சாப்பாட்டு வழியில் பாருங்க, எல்லாம் திண்டாட்டம். இப்போ இருந்த இடையில பாருங்க, ஒன்லைன் என்று சொல்லி ஒன்று வந்திருக்கு. சாப்பாட்டுக்கு ஒன்லைன். இப்போ இனிமேல் ஒன்லைனில் வரக்கூடியது ஒரு மாப்பிள்ளை பொம்பளை 2 தான். அதுவும் வந்து விட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் இன்னும் கேள்விப்படவில்லை. இன்றைக்கி என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள், ஒரு வீட்டிலே ஒரு 4 பேர் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்துக்கு அறிவிப்பார்கள் 4 பேருக்கு தேவை. ஆனால் 4 பேர் வருவார்கள், அவருடைய களத்திலே ஒரு நெப்கினை கட்டி போட்டு 4 பேர் வந்து தீர்த்தி விடுவார்கள். சாப்பாடு சமைக்க தேவையில்லை, இருந்து சாப்பிட்டு போகணும். இப்படியான நிலைமையும் இருக்கிறது. அப்போ இப்படியான சூழலிலே இந்த வாழ்வியல் கொண்டாடப்படுகிறதா இல்லை திண்டாடப்படுகிறதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அருமையாக சொன்னார்கள். ஒரு பொங்கல், பெரிய பொங்கலிலே பல பானைகளை காணவில்லை. பானைகள் உடைந்து விட்டது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் காணவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த பானைகளை, சின்ன பானை, பெரிய பானை, ஆக பெரிய பானை காணவில்லை. பானைகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கவலை. ஒரு இழந்து போனவர்கள், நிறைய இழந்து போனார்கள், அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த திண்டாட்டங்களுக்கு நடுவில் இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது, இந்த கொண்டாட்டம் சரியா என்று ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது பாருங்கள், ஏன் இந்த தமிழ் இனம் தன்னுடைய வாழ்வை எப்படி கொண்டாடுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற மனித இனங்களிலே இன்றைக்குமே மரத்து போகாத உணர்வோடு கூட இருக்கிற திடகாத்திரமான மனதை கொண்ட இனம் என்றால் அது தமிழினம் மட்டும்தான். ஒரு கை போனால் என்ன, ஒரு கால் போனால் என்ன, என் வீட்டிலே ஒரு பிள்ளை போனால் என்ன, என் நிலத்துக்காக நான் போராடுவேன் என்று போனான். காதலில் பாருங்கள், இந்த முதலாக ஒருவன் தற்கொலை செய்கிறான். பண்டார வன்னியன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வீரனுடைய, அவன் திடீரென்று அந்த வீரனை காணவில்லை. அவனை ஒரு காதலித்துக் கொண்டிருந்தாள், குருவிச்சி நாச்சி என்று ஒரு பெண் காதலித்துக் கொண்டிருந்தாள். அப்படி காதலித்துக் கொண்டிருந்தவளை போய் அந்நியர்கள் பிடிக்கிறார்கள். பண்டார வன்னியன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது தான் சொல்லிவிடுவேனோ என்று பயந்து தன் உயிரை துச்சமாக மதித்து அந்த காதலனுக்காக, அந்த மாவீரனுக்காக தன் உயிரை நீத்து கொண்டாள், தற்கொலை செய்து இறந்தாள் குருவிச்சி நாச்சி. அவள் ஒரு வீர பெண்மணி. அப்போ அவள் தன்னுடைய வாழ்வை கொண்டாடினாள், அந்த கிரகணத்திலே கொண்டாடி இருப்பாள். இன்றைக்கு நாங்கள் அவளை கொண்டாட வேணும், ஆனால் நாங்கள் கொண்டாடுறே இல்லை. நாங்கள் வேறு வேறு தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி பார்க்கின்ற பொழுது தமிழினம் இன்றைய கொண்டாடுறதுக்கு முதல் காரணம் அதனுடைய மனோதிடம், அதனிடம் இருக்கிற உணர்வு. இந்த போர்களிலே எல்லாம் நாங்கள் நிறைய இழந்து அடிமட்டமாக தரமட்டமாக போனோம். ஆனால் திருப்பி மீண்டும்
எழுந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு அரசியலிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக வழக்கிலே இருந்து கொண்டிருந்த அரசியலை தவிர்த்து புதிய பாதைகள், புதிய தேர்வுகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சில மாற்றங்கள் வர வேண்டும் என்ற அதிலே கொடுத்து அவர்கள் தங்களை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் மாற்றி பார்த்து போவோம் என்று வெளிக்கிடுகிறார். காதல் இன்றைக்கும் காதலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பல காதல்கள் பிறழ்வாக இருந்தாலும் உள்ளத்திலே இருக்கின்ற காதல்கள் இன்றைக்குமே அது அழிந்து போகாமல் காதல் காதலாகவே இருக்கிறது. ஆக நாங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இந்த ஈழத் தமிழினம் என்னதான் தன்னுடைய வாழ்வில் திண்டாடி போனாலும் அந்த திண்டாட்டத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு தன்னுடைய வாழ்வை கொண்டாட தவறாத ஒரே இனம். ஆகையினால் இந்த ஈழத் தமிழினம் தன்னுடைய வாழ்வை இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறது, நாளையும் கொண்டாடும். நாளை இல்லாமல் போனாலும் அது தன் இருப்பை நிலைநிறுத்தி கொண்டு தன் வாழ்வை கொண்டாடி தீரும் என்று தீர்ப்பு வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.